வணக்கங்க. நாம் இன்னைக்கு அடுப்பில் சமையலில் பார்ட் 1 பார்த்துட்டோம். இப்போ பார்ட் 2 பார்க்க போகிறோம். அடுத்து வெள்ளரிக்காய் பச்சடி செய்ய போகிறோங்க. தயிர் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலில் உர தயிருங்க. நல்லா கலந்துக்கலாங்க. கேரட் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேங்க. நல்லா கலந்து விடலாம். உப்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கலந்துக்குங்க. எடுத்து வச்சிடலாங்க. இப்போ பீட்ரூட் சாலட் செய்யலாம். தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், இது பொட்டுக்கடலை தூளுங்க. கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகா சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விடலாங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த பீட்ரூட் போட்டுமா சூப்பராக இருக்குங்க. இதில் வேர்க்கடலை போட்டும் செய்யலாங்க. பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகே, அடுத்தது வெஜிடபிள் பிரியாணிங்க. ஓகே, இந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சுங்க. தனியாக செஞ்சு காமிக்கிறேங்க. அடுத்து தக்காளி சாதங்க. அவல் தக்காளி சாதம். அவலில் தேங்காய் பழம் சேர்த்துக்கிறேங்க. நல்லா கலந்துக்கலாம். ஏற்கனவே ஊறின அவல் தாங்க. அதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம், பச்சை மிளகா சேர்த்துருக்குறேங்க. கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், நீட் எண்டுமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அது சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம், தக்காளியை நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம், இப்போ சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கலாங்க. அவலில் ஏற்கனவே 10 நிமிஷம் ஊறினால ஒரு 1/2 அன் ஹவர் இருந்தால் ரெடியாயிருங்க. இப்போ பீட்ரூட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கலருக்காக. இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்தா நல்லாயிருக்குங்க. மிளகுத்தூள் கொஞ்சம், சீரகத்தூள், கரம் மசாலா தூள், மட்டன் மசால் எல்லாமே ஒவ்வொரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்புத்தூள் கொஞ்சம், எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விடலாங்க. நம்முடைய தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மேலே அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்துக்குங்க. தயிர் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாங்க. ஓகே, அடுத்தது
வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறேங்க. தயிர் சாதத்துக்குங்க. இது தேங்காய் பாலில் எடுத்த தயிருங்க. குடமிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம், கேரட் துருவல் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் பீட்ரூட் தூள், தேங்காய் துருவல் கொஞ்சம், கொத்தமல்லி சிறிதளவு, கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு போட்டுட்டேங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. இப்படி தயிர் சாதம் செஞ்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அவள் தயிர் சாதம்ன்றது அருமையாக இருக்குங்க. நீங்கள் அவ்வளோ செஞ்சேன்னு யாரும் நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடலாங்க. உப்பு பார்க்கலாங்க. கொஞ்சம் தயிர் சேர்த்தலாம் இருக்குங்க. தயிர் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் செஞ்ச தயிர் இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ஓகே, நல்லா கலந்து விடலாங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விடலாங்க. தயிர் சாதம் தலங்கரிக்க கொஞ்சம் மாதுளை முத்துக்கள், கொத்தமல்லி, கொஞ்சம் திராட்சை அப்படி தூவிக்கலாங்க. தயிர் சாதம் சூப்பராக இருக்குங்க. இதை அவ்வளோ செஞ்சோன்னு யாரும் நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அடுத்தது பீட்ரூட் சாலட்டுங்க. இது பொடி மாசுன்னு சொல்லலாங்க. தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கேரட் துருவல் சேர்த்துக்கலாம். இஞ்சி துருவல், வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். பேபிகார்ன் வச்சுருந்தோம் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். பீன்ஸு, கேரட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, அது கூட கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகாய், தக்காளி கொஞ்சம், பிரியாணி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். கடைசியாக முளைக்கட்டின பாசிப்பயிறு இதையும் சேர்த்துக்கலாங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்துடலாங்க. இதை பாசிப்பயிறு கலவை கூட்டுன்னு சொல்லலாம், அதாவது கலவைக்காய் கூட்டுன்னு சொல்லலாங்க. ஓகே, ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். உப்பு சரியாக்க பார்க்கலாம். கொஞ்சம் பத்தாதுங்க, சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விடலாம். இது பாசிப்பயிரில் கலவைக்காய் கூட்டுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. இப்போது மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாங்க. கொத்தமல்லி கொஞ்சம்,
எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கலாங்க. சூப்பரான சாலட் ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடி ஆயிடுச்சுங்க, எடுத்து வச்சிடலாம். அடுத்தது இனிப்பு அவல் செய்ய போகிறேங்க. சிகப்பு அவல் பயன்படுத்துகிறேங்க. மாதுளை முத்துக்கள் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு, நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இல்லை தேங்காய் பால் சேர்த்துக்கிறேங்க. சரியாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேங்க. ஓகே, நம்மளுடைய இனிப்பு அவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. மேலாப்பில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது வாழைப்பழ இனிப்பு. இதுக்கு நான் செவல் எடுத்துருக்குறேங்க. தேங்காய் துருவல், முந்திரி பருப்பு, கொஞ்சம் ஏலக்காய் தூள், கொஞ்சம் திராட்சை எல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. இந்த வாழைப்பழ இனிப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வாழைப்பழ இனிப்பு செய்கிறதுக்கு நீங்கள் செவ்வாழை பயன்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அருமையான சூப்பரான வாழைப்பழ இனிப்பு செஞ்சுட்டாங்க. ஓகே, அடுத்தது பொட்டுக்கடலை உருண்டைங்க. அதாவது பொட்டுக்கடலை லட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதாங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலை மாவு லட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ மாவு பிடிச்சி வச்சுருக்கீங்களோ அதே அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விடலாம். இந்த பொட்டுக்கடலை லட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. முந்திரி பருப்பு ஏலக்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான லட்டுங்க. இது உருண்டை பிடிக்கலாம். இந்த அளவு இருந்தால் போதுங்க. இது 3 நாளைக்கு அப்படியே வச்சுன்னு சாப்பிட்லாங்க. வெறுக்கு லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகேங்க, நம்ம சைவ விருந்து ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் சமையல், நோ ஆயில் நோ பாயில், அந்த கான்செப்டில் நம்ம விருந்து தயார் பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நாம் நித்தமும் சமைச்ச உணவை எடுத்துக்கிறோங்க. வாரத்தில் 2 முறை 3 முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை நம்ம டெய்லி நம்ம ஃபுட்டில் வந்து ஒரு சாலட் இருக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஃபுட்டை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான சைவ விருந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்கையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க. ஓகே, மற்ற வீட்டில் சந்திக்கலாம். நன்றி.